இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஆயுதம்னா அது ஏஎம்சிஏ 5ஆம் தலைமுறை போர் விமானம். அதில் 2 வேரியன்ட் ஏஎம்சிஏ MK1 ஏஎம்சிஏ MK2. ஏஎம்சிஏ MK2 ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது இன்ஜின் மாடல் கொண்டு எல்லா பார்ட்ஸுமே இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்க. இதில் பைலட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்தியா உள்ள கொண்டு வர போகிறாங்க. அதுவும் பர்டிகுலராக உலகத்தில் பெரிய பெரிய நாடுகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக யூஎஸ், சைனா, ரஷ்யா, யூகே இந்த நாடுகள் வரிசையில் இந்தியாவும் கூடிய விரைவில் பைலட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மெத்தட் மூலமா இயங்குற மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்க போகுது, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்தியா ஏஎம்சிஏ போர் விமானத்தை ஒரு தனியா ஒரு இந்தியாவில் இருக்க முக்கியமான நிறுவனங்கள் மட்டும், அதாவது அரசு நிறுவனங்கள் மட்டும் கூட்டு சேர்ந்து தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. அதற்காக நிறைய பிரைவேட் கம்பெனிஸை வாண்டடா கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாருமே வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வாண்டடா நாங்க ஏஎம்சிஏ போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே வர கிடையாது. உண்மையாவே இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா வரப்போகுது, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஸியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா உலகத்துல பெரிய பெரிய நாடுகளுடைய ஒவ்வொரு முக்கியமான டெக்னாலஜியும் உருவாக்கிட்டு வராங்க. அதுவும் பர்டிகுலரா பைலட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மெத்தட். ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம போர் விமானத்தை உள்ள பைலட்டோட இயங்கிட்டு இருக்கிற மாதிரி மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இதுக்கு மேல பைலட்டே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா இயங்குற மாதிரி, அதுவும் எதிரியை அடிச்சு நொறுக்கிற மாதிரி பல்வேறு மெத்தடோட இந்தியா வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பைலட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மெத்தட் மூலமா. ஆக்சுவலா நார்மலா வந்து ஒரு பைலட் வந்து அதை இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு விஷயத்தை, ஒரு மிசைல் வருது அதை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 செகண்ட் வந்து நம்ம டைம் எடுக்கும் அதை வந்து அட்டாக் பண்றதுக்கு, அதாவது பட்டனை பிரஸ் பண்றதுக்கு. பட் இந்த பைலட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா 1 மில்லி செகண்ட் மூலமாவே அதை வந்து அட்டாக் பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலரா கிட்டத்தட்ட 1 மில்லி செகண்ட்ல கிட்டத்தட்ட 150 டேட்டா கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவு வேகமா இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து எதிரியை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா சைனாவினுடைய J-20 ஆகட்டும், யூகேவினுடைய டெம்பஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரியே அமெரிக்காவினுடைய F-35 ஆகட்டும், NGAD ஆகட்டும், ரஷ்யாவினுடைய Su-57 Falcon ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய முக்கியமான போர் விமானத்தில் இயக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம் இந்த இந்தியா இல்ல கொண்டு வர போறாங்க. சரியா சொல்லணும்னா ஒரு பைலட் வந்து ஒரே நேரத்துல 3 to 5 ட்ரோன் வந்து ஒரே டைம்ல வருது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதை தாண்டி எலக்ட்ரானிக் வார்ஃபேரை கண்ட்ரோல் பண்ணணும், சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணணும், மிசைலை பார்க்கணும், ரேடார்ல வந்து ஏதாவது எதிரி ஏதாவது தன்படுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி பல விஷயத்த ஒரே சமயத்துல பார்க்க முடியுமா? அது வந்து பைலட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் லோடா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த பைலட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மெத்தடியை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, இந்த நார்மலா ஒரு பைலட்ல வந்து எதிரி வந்து அட்டாக் பண்ணி அதாவது முடிச்சிட பிளான் பண்ணாங்க, அப்படி வந்து அவரால் ஒர்க்கே பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பைலட் மூலமா அந்த பிளைட்டை வந்து ஈஸியா வந்து ஸ்டேபிள் பண்ணிட்டு பத்திரமா தரையிறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இதன் மூலமா பல பில்லியன் டாலர் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஆக்சுவலா ஒரு போர் விமானம் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப வாங்குறது நம்ம கண்கூட பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு செலவு வந்து டோட்டலா குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சியா முன்னாடி எடுத்து இதை போக போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இந்த பைலட் அப்படிங்கிற மெத்தடை ஆல்ரெடி நம்ம வேற ஒரு ப்ராஜெக்ட் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து இதோட இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நான் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா கேட்ஸ் வாரியர் ஆகட்டும், கேட்ஸ் கண்டாரா ஆகட்டும், இந்த 2 முக்கியமான ப்ராஜெக்டையுமே நம்ம வந்து இந்த ஏஎம்சிஏ MK2 ப்ராஜெக்ட் மூலமா நம்ம இன்டகிரேட் பண்ணி ஈஸியா வந்து நம்ம இந்த கொடுக்குற கமாண்ட் மூலமா எதிரியை அட்டாக் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சியை முன்னாடி எடுக்க போறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இவ்வளவு ஒரு முக்கியமான பாசிவான விஷயம் பேசிட்டு இருந்தாலும் இந்த ஏஎம்சிஏ MK2லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா நம்ம ஆல்ரெடி ஏஎம்சிஏ 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை 2 முக்கியமான வெர்ஷனா தயாரிக்கிறோம். ஒன்னு வந்து ஏஎம்சிஏ MK1, இன்னொன்னு ஏஎம்சிஏ MK2. ஆக்சுவலா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்கும். அதாவது இன்ஜின் முதல் கொண்டு. ஆக்சுவலா இன்ஜின் வந்து இது வரைக்கும் ரோல்ஸ் ராய்ஸா, சாஃப்ரானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே உடச்செறிகிற மாதிரி சாஃப்ரான் தான் வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இன்னைக்கு சாஃப்ரானை ஃபைனல் பண்ணாலும் இதை தயாரிப்பதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து இதை தயாரிக்க போறவங்க வந்து இந்தியாவில் முக்கியமான பிரைவேட் கம்பெனிஸ். ஆக்சுவலா DRDOல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதை தாண்டி இந்தியாவினுடைய ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா HAL நிறுவனம். சரியா சொல்லணும்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். இவங்க தான் வந்து தயாரிக்க போறாங்க. கூட வந்து நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனிஸை சேர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரொம்ப நாளா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதற்கு யாராச்சும் ஒருத்தர் வருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம்.
ஆக்சுவலா அதுவும் இது வரைக்கும் யாருமே வர கிடையாது. ஆக்சுவலா பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்என்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லார்சன் டர்போ இருக்கு. அதை தாண்டி ஃபாரட் ஃபோர்ஜ் இருக்கு. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே வந்து இந்தியாவில் நிறைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்பேர் பார்ட்ஸை தயாரிச்சிருக்காங்க. அதனால அவங்க உள்ள வந்தா இந்தியாவுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. பட் இவங்க 3 பேருமே இது வரைக்கும் வர கிடையாது. அதனால நம்ம டைம் லைன் வந்து ஆக்சுவலா ஆகஸ்ட்லயே முடிய வேண்டியது. நம்ம மறுபடியும் இன்னொரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு யாராச்சும் ஒருத்தர் வாண்டடா வருவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு. ஏன் சரி நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும் வச்சு தயாரிச்சலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளுடைய டைம் லைன் அப்படிங்கிறது 2028 இருந்து 2029க்குள்ள டோட்டலா முடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டா அவுட்புட் பண்ணணும். ஆக்சுவலா அது வந்து இந்த 2 கம்பெனி வச்சு கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. பிரைவேட் கம்பெனிஸ் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க உள்ள வந்தாங்கன்னா அவங்களுடைய மெத்தடே வேற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அவங்க வந்து நமக்கு நிறைய டெக்னாலஜியை கற்றுக் கொடுக்கல ரொம்ப ரொம்ப உதவியா இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இங்க டெக்னாலஜி மட்டும் விஷயம் கிடையாது, நமக்கு உடனடியா ப்ரொடக்ஷன் ஆகணும். அதை தாண்டி இங்க வந்து ரொம்ப ஸ்பீடா அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாகணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கவர்மெண்ட் கம்பெனி மட்டும் ஆகாது, பிரைவேட் கம்பெனிஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதை தாண்டி அவங்க வந்து நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுப்பாங்க. ஆக்சுவலா அதன் மூலமா நம்ம வேகமா முன்னாடி போறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். பட் இது வரைக்கும் யாருமே வந்து சக்சஸ் கொடுக்கல. அதாவது யாருமே வந்து இது வரைக்கும் ஓகே பண்ணல. அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க செக் பண்ணி பார்க்கும்போது HAL நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து தயாரிச்சா எங்களுக்கு வந்து இதை தயாரிச்சா எங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது தெரியல, சரியான வருமானம் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல, எத்தனை நாள் வந்து நாங்க தயாரிக்க போறோம், இந்த மாதிரி பல டேட்டா வந்து எங்களுக்கு தெளிவா சொல்லல. அதனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆக்சுவலா இத்தனை பிரச்சனை இந்த சைடு வந்து போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்தியா வந்து நம்ம 2025 இருந்து 26க்குள்ள எப்படியாவது ஃபைனல் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா சரியா சொல்லணும்னா 2024 கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஃபண்டு மட்டும் 15,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதாவது 5 ப்ரோட்டோடைப் ரெடி பண்றது. ஆக்சுவலா இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணணும், ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும், டெவலப் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும், அதன் பிறகு ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஆக்சுவலா இவ்வளவு வேலைகள் இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பிரைவேட் கம்பெனிஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த வேலையை பண்ண முடியும். ஆக்சுவலா நமக்கு 2035 கம்பல்சரி ஃபிளைட் வேணும். இப்ப இருக்க சுச்சுவேஷன் படி நம்ம நாட்டினுடைய படைபலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. 42 தான் இருக்கு. நமக்கு மினிமம் 31 வேணும். இந்த மாதிரி இவ்வளவு சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. இந்தியா இது எல்லாத்தையுமே கடந்து வந்து இந்த பிரைவேட் கம்பெனிஸ் ஒருத்தங்களை வந்து பிடிச்சா மட்டும்தான் நம்ம ரொம்ப வேகமா முன்னாடி போறதுக்கு உதவியா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலா வந்து மாறும் அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆல்ரெடி வந்து நம்ம இன்ஜினை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏர் ஃப்ரேம் எல்லாம் எப்படி வருது, டிசைன் எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய டிசைன் வந்து ஒர்க் பண்ணாதானே நம்ம இந்த இன்ஜினை அசம்பிள் பண்ண முடியுமா, அதாவது ஆல்டர் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா இது ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் போயிட்டு இருக்க காரணத்தினால இந்தியாவுக்கு இந்த AMCA ப்ராஜெக்ட்ல மிகப்பெரிய தாமதம் ஆவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெளிவா தெரிகிறது. இந்தியா இது எல்லாத்தையுமே எவ்வளவு சீக்கிரம் முடிக்க போறாங்க, இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.